பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கே துதிகை மகிமையுண்டாவதாக. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைய பரிசுத்த நாளில் கூட கர்த்தரின் துதியை செலுத்தி அவர் நாமத்தை குறித்து நாம் சிறு பகுதியாக தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக இன்றைய தலைப்பு அற்புத வல்லமை. அதாவது இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமைகள் எப்படிப்பட்டது, அவர் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்து வருகிறார், அன்று மட்டுமல்ல இன்று இந்த நிமிஷம் வரை செய்து வருகிறார் இல்லையா? அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து வருகிறது, விடுதலை கொடுக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். அதே போல் பாடலும் ஒரு ஷார்ட்டாக பாடலாம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தா, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டியின் ரத்தத்தினா, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தா, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினா. ஆம், நம்முடைய தேவாட்டுக்குட்டி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை, ஒரு ரத்தம் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து வருகிறது. அவர் அற்புதமான வல்லமையால் அன்றைய தினத்தில் மட்டுமல்ல இன்றைய தினம் கூட அநேக அற்புதங்களை செய்து வருகிறார் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர். அதை குறித்து ஒரு சிறு தியானத்தை ஏறெடுப்போம். அதுக்கு ஆதாரமாக 1 நாளாகவும் 16:11 கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தில் நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடணும், அவர் சமூகத்தில் நித்தமும் தேடணும், எப்போதுமே தேடணுமா. கர்த்தரையும் வல்லமைனா என்ன, எப்படிப்பட்டது, எப்படி நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் அனுதினமும் அவரை தியானிக்க வேண்டும், அனுதினமும் அவரை விசுவாசிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அதில் ஒரு சின்ன தேய்வு கூட இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நிறைய பேர் சினிமாவுக்கு போகிற பழக்கம் இருக்கும், ஏதாவது ஒரு பிக்னிக்கு, ஏதாவது ஒரு சர்க்கஸ்லாம் போவீங்க இல்லையா? அந்த டைமுக்குன்னா ஒரு டைம் போட்டிருப்பாங்க, 7 to 9, 6 to 9. இந்த ஷோனா 6:30 ஆரம்பிக்குது, இந்த சர்க்கஸ்னால் 7 o'clock ஆரம்பிக்குது சொல்லி ஷோஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த டைம் முன்னாடியே நம்ம போய் நின்றுட்டு கரெக்டான டைமில் போய் நான் சீட்டில் உட்காந்துருவோம். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படி தான். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் நாம் எப்படி தியானிக்கிறோம்? நம்ம ஆலயத்துக்கு எந்த டைமில் போகிறோம்? எப்போதுமே தாமதமாக தான் இல்லையா? அதே போல் காலையில் நம்ம எந்த நிமிடத்தில் எழுந்து விடுகிறோம்? லேட்டாக தான் எழுந்துக்கிறோம். டைம் இருந்தால் தான் ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம். நம்ம எப்போ டைம் கிடையாது அப்போ தான் நம்ம செய்வோம் இல்லையா? கர்த்தருக்கு நேரம் ஒதுக்கி காலை எழுந்தவுடன் ஜெபம் செய்து வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிறவன் தான் பாக்கியவான். அப்போது தான் அற்புத வல்லமைகள் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பார். ஏதேதோ உலக காரியங்களில், உலக ஆசைகள், இச்சைகளில் நாம் கரெக்டாக செய்யும் போதோ ஏன் நம் தேவ காரியத்தை குறித்து நாம் தாமதப்படுத்துகிறோம்? ஏனென்றால் அவர் மூலியமாகத்தான் நமக்கு ரட்சிப்பும் ஆசீர்வாதம் நமக்கு வாழ்க்கையிலே கிடைக்கும். ஆனால் அது நாம் காலதாமதப்படுத்துகிறோம். அப்புறம் பார்த்துக்கலாம், டைம் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியிலும் காத்திருக்கிறார். தன்னுடைய மகன் எப்பொழுது வருவான், தன்னுடைய மகள் எப்போது வருவாள் என்று அவர் காத்திருக்கிறார். நாம் தான் அவரை தள்ளி வைத்து டைம் இருக்கும்போது தான் அவரை தேடுறோம், தேவைப்படும் போது தான் அவரை தேடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தேட மாட்டோம். ஏதாவது பாடுகள், ஏதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தால் தான் நம்ம அவரை தேடுறோம். ஏசப்பா என்னை காப்பாற்றுன்னு. ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லைன்னா நம்ம மனுஷரை தேடி உலகங்களை ஈடுபட்டு கொண்டு அப்படி தான் போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாம் இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக தேட வேண்டும், முதலாவதாக அவரை தியானிக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் முதலிடம் கொடுக்க வேண்டும். உலகத்தில் நம்ம முதலிடம் கொடுத்து நேரத்தோடு போயிடுறோம், அதுக்கு முன்னாடியே போயிடுறோம். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் வேண்டும், நம்ம வாழ்க்கையில் அற்புதம் வேண்டும் இல்லையா? அதற்கு இந்த உலக காரியங்கள் எப்போதுமே துணை புரியாது, அது அழிவை தான் கொடுக்கும். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் வந்து நீங்கள் விசுவாசத்தில் அறிக்கையிட்டு ஜெபத்தோட வீடு திறந்து நீங்கள்
கர்த்தரை நோக்கி நீங்கள் தேடுவீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், விடுதலை கொடுப்பார். எப்போ பார்த்தாலும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, போட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சாத்தானின் அந்த என்ட்ரி அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சாத்தான் வந்து கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரு பிரச்சனை மேலே ஒரு பிரச்சனை ஆரம்பிப்பான். அப்படி தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி விடுதலை கிடைக்க வேண்டும்? எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும்? நான் ஜெபம் செய்கிறேன், ஆனாலும் என்னோட விடுதலை கிடைக்கலன்னு. நாம் ஜெபம் செய்வதற்கு முன்பதாக நாம் எப்படிப்பட்டவர்களாக என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். முதலில் நாம் பரிசுத்தமாக வேண்டும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு விட்டுவிட்டு நாம் அவர் கீழ்ப்படிந்து நடந்து, வேதப்படி நடந்து, அதன் பிறகு நாம் ஜெபிக்கும் போதோ அந்த ஜெபங்கள் கர்த்தர் கேட்பார். ஆனால் இன்றைக்கு அநேகர் பாவத்தை செய்துவிட்டு ஜெபம் செய்கிறார்கள். உலக காரியத்தில் ஈடுபட்டு கொண்டும் ஜெபம் செய்கிறார்கள். அதன் மூலம் நம்முடைய ஜெபங்கள் ஏற்கப்படுகிறதா? கண்டிப்பாக இல்லை. அதை ஆண்டவர் ஏற்க மாட்டார். பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே ஆண்டவரிடத்தில் இடம் உண்டு. அவனுக்கு தான் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அந்த நீதிமான் சொல்கிற காரியங்கள் தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? எதை குறித்து நாம் தியானிக்கிறோம்? பாருங்கள், அவருடைய அற்புதமான அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நீதிமானாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சாட்சிகள். நான் சொன்ன இந்த வார்த்தைகள்லாம் நம்முடைய அதிசயமான அந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் உண்மையுள்ளவராக, ஒரு பரிசுத்தமுள்ளவராக மாற வேண்டும். அதில் அரை குறை இருக்கக்கூடாது. எல்லாம் நிறைவாக இருக்க வேண்டும். அதில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு அநேகர் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் சில தோல்விகள் வந்து கொண்டிருக்கிறது, அவமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் போயிட்டு தற்கொலை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு தெரிந்து எதுவும் செய்ய மாட்டாங்க. எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் அந்த நீட் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. நல்லா படிக்கிறவங்க ஃபெயில் ஆகிட்டோன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கு பயப்படுவாங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போனப்ப நினைப்பாங்க. ஆனால் பாருங்கள், நம்முடைய நாட்டை சேர்ந்த பெங்களூர், கர்நாடகாவில் பெங்களூரை சேர்ந்த ஒரு மகள் டீட்டு, அவர்கள் என்னன்னா நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதுக்காக அவங்க துவந்து விடவில்லை. சின்ன வயசு தான், 20 பிலோ 20 தான். அந்த டைம் என்ன பண்ணாங்கன்னா, நீட் எக்ஸாம் போனால் என்ன, அடுத்த லெவல் போகணுன்ட்டு நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார், அந்த பெரிய கம்பெனி யூகேல யூஎஸ்ஏல இருக்குது, அமெரிக்காவில். அங்கே அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அவருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த வேலையில் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 72 லட்சம். பாருங்கள், அந்த நீட் எக்ஸாமில் மகள் ஃபெயில் ஆகிட்டு துவந்து போய்விடவில்லை, வாழ்க்கையை முடித்து விடவில்லை, வாழ்க்கையை முடித்துட்டு நினைக்கவில்லை. ஆனால் அதை தாண்டி அடுத்த முயற்சி எடுப்போம், நாம் ஜெயிச்சு காட்டுவோம் என்று அந்த வைரக்கத்தோடு நம்பிக்கையோடு தன் வாழ்க்கையை பயணித்து இன்றைக்கு அந்த 20 வயசில் 72 லேக்ஸ் சம்பளம் வாங்குறான். லைஃப் செட்டில்மெண்ட் பற்றிய சின்ன வயசு. அது 72 லேக்ஸ் வந்து நம்ம 50 வயசு ஆனாலும் வாங்க முடியாது. எத்தனையோ பாடுகள் பட்டால் தான் அது கிடைக்கும். அதுக்கு எத்தனையோ காலங்கள் இருக்குது இல்லையா? ஆனால் பாருங்கள், இந்த சின்ன வயசில் அவள் அச்சீவ் பண்ணான். பாருங்கள், அந்த ஒரு விடாமுயற்சி, நம்பிக்கை இருப்பது போல தான் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அவமானங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் தேட வேண்டியது இயேசு கிறிஸ்துவை. நீங்கள் அவரை தேடி வாங்க, அவர் விசுவாசிங்க, அவர் நம்பிக்கையாக இருங்க, அவரை தொடர்ந்து பின்பற்றுங்க. அனுதினமும் ஜெபமும் வேத வாசிப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் பரிசுத்தம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். இதை நான் சொல்லிட்டேன், ப்ரே பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், இனிமேல் நடந்தோடு நினைக்காதீங்க. நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போது தான் உங்கள் விசுவாசமான ஜெபமும் ஏற்கப்படும். சமீப காலமாக எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் வந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு லேப் டெக்னீஷியன் என்பதால் நிறைய டெஸ்ட் எடுக்க போவேன். இது என்னுடைய சின்ன சாட்சி. கர்த்தர் எனக்கு உணர்த்திய விஷயங்கள் இதெல்லாம் சொல்கிறேன். டெஸ்ட் எடுக்க போவேன். அப்படி ஒரு குடும்பத்தினர் வந்து டெஸ்ட் எடுக்க கூப்பிட்டாங்க. நானும் போய் எடுத்தேன். எடுத்துகிட்டு அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த சுகர் ப்ராப்ளம் சொன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு நான் வந்தேன். வரும்போது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், நீ வந்து அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி நான் வரும்போது வீடு வரைக்குமா அதை என்னை உணர்த்திட்டே வராரு. ஏன்னாடா திடீர்னு எத்தனையோ டெஸ்ட் நம்ம எடுத்திருக்கோம் லைஃப்பில், ஆனால் வந்து இப்படி ஜெபம் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி எதுவும் நடக்கவில்லையே,
இந்த மாதிரி உணர்வு வரவே இல்லையேன்ட்டு. ஆனால் இந்த குடும்பத்தை எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் அந்த ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு, நீ ஜெபம் பண்ணணும், இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தார். ஏன் சொல்கிறாருன்னு தெரில. சரி சொல்லிட்டு டெஸ்ட்டு நான் பண்ணல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சாம்பிளை வந்து லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்நார்மல் ரிப்போர்ட்டாக இருந்தது. என்னென்னா, ஹெச்பி லெவல் ரொம்ப அதிகம். ரத்த அளவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது வந்து கேன்சராக இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள், இயற்கையான விஷயங்கள். கேன்சராக கூட மாறலான்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி சொல்லுது, சயின்ஸ் சொல்லுது. சரி ரிப்போர்ட் எடுத்து வந்து அவங்களுக்கு கொடுத்தா, அவங்க சொல்கிறாங்க, இது ஏற்கனவே நான் வந்து தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்போ தான் சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும். பாருங்க, அப்போ தான் தெரியுது ஆண்டவர் எதுக்கு உணர்த்தினார்ன்ட்டு. ஸோ அந்த மகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதை ஜெபத்தின் மூலமாக தீர்க்க முடியும் என்பது உணர்த்துறார். அதுதான் அன்றைய தினத்தில் உணர்த்தினார். லேட்டஸ்ட்டாக கூட 2 டேஸ் முன்னாடி எனக்கு கால் பண்ணி, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் என்கிட்ட கேட்டாங்க. கேட்கும்போது நான் ஜெபம் செய்கிறேன், கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் போல, கண்டிப்பாக சென்று ஜெபம் செய்வேன். நான் சொன்ன ஒரு வார்த்தை தான். யூடியூப் சேனல் நான் தொடர்ந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் உங்களோட ஜெபம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தடவை நீங்கள் விசுவாசிங்க. அவங்க ஒரு ஹிந்து ஃபேமிலி தான். சொல்கிறாங்க அவங்க, இயேசு கிறிஸ்துவ நான் வந்து நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நான் ஹிந்துவாக இருந்தாலும், எத்தனையோ சாமிகள் கும்பிட்டாலும் ஏசப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதற்காகவே நாம் ஒரு நாளாச்சு சென்று ஜெபிக்க வேண்டும் என விசுவாசிக்கிறேன். அந்த நாளுக்காக காத்திருக்கேன். ஏன்னா ஆண்டவர் திருப்பி என்னோட பேசுவார். நிச்சயமாக அந்த மகனுக்கு சுகம் கொண்டு என்னோட பேசி கொண்டு தான் இருக்கிறார். போய் ஜெபம் செய், தலைமை ஜெபம் செய்ய சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார். அநேகமாக கூடிய சீக்கிரம் சென்று ஜெபிப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் மருந்து மாத்திரைகளால் முடியாத விஷயம் தேவனுடைய கரத்தினால் முடியும். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கரத்தினால் சுகம் கிடைக்கும். இன்றைக்கு அநேகர் எத்தனையோ பாடல்கள் பட்டு கொண்டிருக்கலாம். எத்தனையோ பேருக்கு சுகவீனம் பலவீனமாக இருக்கலாம். இதற்கு எப்படி விடுதலை கிடைக்க வேண்டும் இயங்கிக் கொண்டிருக்கலாம். அவருடைய வல்லமையான கிருபையும் இரக்கமும் அற்புதமும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் விசுவாசிங்க. தேவ பயத்தோடு வாழுங்க. உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா, லாசரு என் மகன் மரித்து போனான். மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. அவர் எடுத்துன்னு போயிட்டு கல்லறையில் வச்சுட்டாங்க. அந்த ஊருக்கு வந்த இயேசு கிறிஸ்து துக்கமாக இருக்கிற சகோதரியை பார்த்து கேட்டார், ஏன்னா இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு. சரி வாங்க கல்லறை காட்டுங்கன்னு. அவர் இறந்து 4 நாள் ஆச்சுங்க. இல்லை பார்க்கணும். போனார். கல்லறையை நோக்கி நின்று லாசருவை எழுந்து வான்றாரு. ஒரே வார்த்தை தான், லாசரு எழுந்துருனாரு. அவர் சொன்ன அந்த வல்லமையான வார்த்தை லாசரு உயிரோடு எழுப்பியது. இது கதையல்ல, நிஜமாக நடந்த விஷயம். இன்றைய சாட்சிகளாக உள்ளது. லாசரு எழுந்து வந்தார். பாருங்க, மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர். அப்படிப்பட்ட அற்புதங்கள் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே கொடுக்க முடியும். நீங்கள் எத்தனை தெய்வங்கள் வேண்டிக் கொண்டிருக்கலாம், ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கின்ற தெய்வமாக இருப்பார். அற்புதம் செய்கின்ற தெய்வமாக இருப்பார். ஒரு தடவை அவர் நோக்கி வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். அன்றைக்கு எப்படி லாசருவை உயிரோடு எழுப்பி பலத்தை சுகத்தை கொடுத்து வாழ வைத்தாரோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பாவத்தில் விழுந்து கிடந்தவர்களால், எத்தனையோ பிரச்சனைகள் விழுந்திருப்பவனால், எத்தனையோ குடிக்கு அடிமை, போதைக்கு அடிமை, குடும்பத்தில் பிரச்சனைகள், நோய்கள், சுகவீனங்கள், பலவீனங்கள் இருந்தவானால், நீங்கள் இயேசு கிறிஸ்து நோக்கி வந்து ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்பி விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் அவர் தான் நம்மளை பாவத்தில் மரித்த நம்மளை உயிரோடு எழுப்புபவர். அவருடைய வல்லமையான கிருபை நம்மளை தூக்கிவிடும், நம்மளை பாதுகாக்கும், நம் உயிர்ப்பிக்கும், புதிய மனிதனாய் மாற்றும், இதுவரை செய்த பாவங்களில் விடுதலை கொடுக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான வல்லமை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பார். மேலும் சில வசனங்களை வாசிக்கிறேன். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமை மகிழ்ச்சியும் அவரிடத்தில் உள்ளது. பாருங்க, மகிமையும் கனமும் வல்லமையும் மகிழ்ச்சியும் அவரு தான் இருக்குதான், வேற யார்கிட்டையும் கிடையாது. வசனம் சொல்கிறது, மகிமையும் கனமும்
மகிழ்ச்சியும் சமாதானமும் அவர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அவரை நோக்கி வரும்போதோ உங்களுக்கு மகிழ்ச்சியும் கனமும் மகிமையும் எல்லாமே உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். இதுவரை நீங்கள் செய்த எல்லா அசுத்தமான காரியங்களை விட்டு விலகுவாங்க. இதுவரை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி இருந்தால் அவரை நோக்கி வாங்க. உங்கள் பின்மாற்றத்தை விட்டு விலகி முன்னேறி வாங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி. உங்களுக்காகத்தான் கர்த்தர் காத்திருக்கிறார். என்னுடைய மகள் என்னோடு வருவாளா, என்னுடைய மகன் என்னோடு வருவாளான்னு. பாருங்க, உலகத்தில் அநேக ஜனங்கள் இருக்கலாம், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில பேர் தான். அந்த சில பேரில் நீங்களும் ஒருத்தராக இருப்பீர்கள். அவர்களை தான் ஆண்டவர் தூக்கி விடுவார். அவர்கள் தான் ஆண்டவர் சில பாடுகளை கொடுத்து தூக்குவார். நீங்கள் எழும்பி வரும்போதோ நீங்கள் புதிய மனிதராக எழும்பி வருவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். பாடுகள் கொடுப்பது எதற்காக தெரியுமா? கர்த்தரை நாம் தேடி மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக தான். மகனே எழுந்து வா, உனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், எழுந்து வா என்று சொல்வதற்காகத்தான் அந்த சிறு பாடுகளை கொடுக்கிறார். ஆனாலும் கைவிட மாட்டார். நாம் அதை உணர்ந்து கொண்டு எழுந்து வர வேண்டும். என்னடா வாழ்க்கையில் இப்படியே இருக்குதே நினைத்து கொண்டே வாழ்ந்து அழுது கொண்டே இல்லாமல், அதுக்குள்ளே குண்டுக்குள்ளே சிக்கிக் கொண்டில்லாமல் வெளியே வந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை முழுவதாக ஏற்றுக்கொண்டு அவரையே சார்ந்து இருக்க வேண்டும். அதற்கு முன்பதாகவே நீங்கள் பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாவ அறிக்கையிட்டு அழுது ஜெபித்து நீங்கள் மன்னிப்பு கேட்கும் போதோ, நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்குள் இருக்கின்ற அசுத்தங்கள்லாம் வெளியே போகும். சாத்தானின் கிரிகளெல்லாம் வெளியே போகும். அந்த வீட்டை விட்டும், உங்களை விட்டும், உங்கள் எண்ணங்களை விட்டும் வெளியே போகும். நீங்கள் ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்து ஜெபிங்க. உங்கள் பாவகத்தெல்லாம் அறிக்கையிடுங்க. அப்போது உங்கள் குறைவுகள்லாம் இயேசு கிறிஸ்து மகிமையால் நிறைவாய் கொடுப்பார். இதை நான் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்கிறது. இந்த பைபிளுடைய வசனத்தின்படி உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாங்க, உங்களுக்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிங்க, சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். சத்தியம் என்பது இந்த வேத வார்த்தைகள் தான். இந்த உண்மையுள்ள வார்த்தை, இந்த சத்திய வார்த்தைகள் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அதன்படி நடக்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், புது பலனை கொடுக்கும். எத்தனையோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் பலம் நமக்கு கிரியை செய்தால்தான் விடுதலை கிடைக்கும். அவர் உங்களை தொட்டு சுகம் கொடுத்தால்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஜெபம் செய்யும் போதோ நான் இதில் ஜெபிப்பேன். தொட்டு ஜெபிக்கும் போதோ ஜெபம் செய்யும் போது என்னுடைய கரம் இல்லை, இது என்னுடைய கரம் வைப்பான்னு சொல்லி தான் ஜெபிப்பேன். நான் சொல்லி ஜெபிக்கும் போது இயேசுவின் கரம் தொடும். தொட்டு ஜெபிக்கும் போதோ அப்படிப்பட்ட வல்லமைகள் சாத்தான கிரைகளாக வெளியே போகும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ளே வரும். அப்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் பதில் வாழ்ந்திருந்தாலும் இப்போதே இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்தில் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் இயேசுவின் கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் அவர்கிட்ட தான் இருக்குது. மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் இயேசுவின் கரத்தினால் மட்டுமே ஆகும். நீங்கள் அவளை விசுவாசத்தோடு ஐக்கிட்டு நீங்கள் வாங்க. நீங்கள் ஜெபம் செய்யுங்க. உறுதியாக இயேசுவை பற்றி கொண்டு இருங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் வாழ்க்கை இருக்கின்ற எல்லா வித அசுத்த காரியங்களும் சாத்தானின் கிரியைகளும் விலகி போவதை நீங்களே கண்ணால் பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நீங்களும் சாட்சிகளாக இருப்பீர்கள். சுவிசேஷம் சொல்கின்றவர்களாக மாற்றுவார்கள். அப்படிப்பட்ட அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிங்க. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புத வல்லமைகளை இயேசு கிறிஸ்து கொடுப்பாராங்க. இன்றைய நாளில் கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தை, இந்த மகிமையான வார்த்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் லேட்டஸ்ட்டாக. அது என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு வெளிநாட்டில் நிறைய நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அதை விண்டோஸ் மூலம் நின்று பார்க்குறாங்க. நிறைய இடி மின்னல்லாம் வந்துட்டு போயிருக்கு. திருப்பி அவங்க கேட்குறாங்க, திருப்பியும் உன்னுடைய வல்லமை மகத்துவம் இருந்தால், உன் வல்லமையை வெளிப்படுத்துவதா இருந்தால் மீண்டும் என் நிரூபித்து காட்டு, அந்த இடியை திருப்பி கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த செகண்ட் சொல்லி முடித்தோடனே ஒரு பிரம்மாண்டமான இடி வந்து இடிக்குது. அந்த செகண்ட் ஷாக் ஆகுறாங்க. பாருங்கள், ஒரு சாதாரண ஒருத்தர் தான்.
அவங்க எப்படி கேட்டாங்க தெரியல, விளையாட்டுத்தனமா கேட்டாங்களா இல்லை சீரியஸாக கேட்டாங்களா தெரியாது. ஆனால் அவங்க கேட்டது நடந்தது. இது சாதாரணமாக தெரியலாம், விளையாட்டுத்தனமாக தெரியலாம், ஒரு வீடியோக்காக கூட இருக்கலாம். ஆனால் நடந்த விஷயங்கள்லாம் உண்மையானது. முடியுமா என்று கேட்பதற்கு பதில் தான் ஆண்டவர் முடியும் என்று சொன்னார். அதுதான் அந்த வீடியோ. அந்த வீடியோ இப்போ நீங்கள் பாருங்கள். கடவுளிடம் மின்னல் கேட்டு சவால் விட்ட பெண். கடைசியில் நடந்த சஸ்பென்ஸ். God, if you hear me, strike lightning again! In the name of the Holy Spirit! I know you hear me. God! Hello? Why aren't you talking back to me? This is bullshit. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், அந்த வீடியோ சாதாரணமாக ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு பதிலே கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு சார்ந்திருக்கின்ற எல்லா வித பிரச்சனைகளும் நீங்கள் இயேசுவினத்தை எடுத்து சொல்லும் போதோ கர்த்தர் பயங்கரமாக காரியத்தை நிறைவேற்றுவார். அவர்கள் செய்கின்ற காரியம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் சும்மா இருந்தால் போதும், நீங்கள் விசுவாசித்தால் போதும், நீங்கள் அவரை பற்றி கொண்டிருந்தால் போதும், அவர் செய்கின்ற காரியம் பயங்கரமாக இருக்கும். அந்த பயங்கரமான காரியம் அற்புதமாக இருக்கும். சாத்தானுக்கு எதிராக இருக்கும். அவன் விரட்டி அடிக்கப்படுவான். திரும்பி உங்களிடத்தில் வரமாட்டான். உங்களிடத்தில் வருவது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தாவியும் அவர் வல்லமையும் மகத்துவமும் தான். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதோ உங்களுக்கு அற்புதமான வல்லமைகள், அற்புதமான ஆசீர்வாதங்கள், அற்புதமான கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் கரத்தினால் ஆகும். நீங்கள் செய்கின்ற ஒரே விஷயம் அவர் விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். அந்த ஜெபம் உண்மையுள்ளதாக இருக்கணும், அது பொய்யா இருக்கக்கூடாது. நீங்கள் உண்மையாக விசுவாசம் ஜெபிக்கும் போதோ அவரை தேடும் போதோ அவரை நீங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் அவரை காணலாம், அவர் சொன்ன வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் அவரை தேடி வாங்க, விசுவாசிங்க. அற்புத வல்லமை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இந்த நாளை கூட கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. நாளையில் கூட சாமி ஒரு அற்புதமான வல்லமையான வார்த்தைகளை சொல்லும்படியாய் நீ அடியனுக்கு இருந்த கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. ஆமாம் சாமி, நான் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய கர்த்தாவே, எல்லாம் உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் இதை யாராவது பார்த்து கொண்டு இருந்தால் அல்லது கேட்டுக்கொண்டு இருந்தால் அவர் மத்தியிலே நீ இறங்கி அவர்கள் பாவங்கள் விட்டு விலகி அவர் பிரச்சனைகள் விட்டு விலகி வந்து கர்த்தாவே உம்மை சார்ந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கின்றவராய் நீ மாற்றுவீராக. அப்படிப்பட்ட எழுப்புதலை நீங்கள் கொடுக்குவீராக சாமி. இந்த சேனல் கூட சாமி ரட்சிப்பின் எழுப்புதலுக்காக மட்டுமே கர்த்தாவே. அப்படி எழுப்புதலை கொடுத்து கொஞ்சம் மக்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து இடத்துங்க பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நாளில் கூட மகிமையை நிறைவேற்றுவீராக. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மீட்பு இயேசு கிறிஸ்து மூலம் எனக்கு ஒரு ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல புகழில் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.